யாத்திராகமம் 23:20 இப்படியாய் சொல்லுகிறது, வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன். அல்லேலூயா. உங்களோடு கூட ஆண்டவர் தூதரை அனுப்புகிறார். உங்களுக்கு முன்பதாக ஒரு தூதன் இருக்கிறார். உங்களுக்கு பணிவிடை செய்ய கர்த்தர் தூதர்களை வைத்திருக்கிறார். கவனிங்க, நீங்கள் எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவர் போக சொன்ன இடம் ஒன்று, நம்ம போகிற இடம் ஒன்று. நினிவேக்கு போக சொன்னால் தர்ஷீஷுக்கு என்ன செய்கிறாரா? டிக்கெட் எடுத்தாரா? ஆண்டவர் போக சொன்ன இடம் ஒன்று, நம்ம போகிற இடம் ஒன்று. என்ன அழகாக ஒரு பாடல் உண்டுல்ல, வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் என்னை பின்தொடர்வா. நீங்கள் வழி மாறியே போனாலும் வார்த்தை தெய்வம் தூதனை கொண்டு உங்களை திருப்புவார். கவனிங்க, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை. இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவஜனமே, ஒருவேளை நான் ஏசப்பாவை அறியாதவனும் நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்காகவும் ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தம் உங்களுக்காகவும் சிந்தப்பட்டது. உங்கள் பாவங்களை கழுவுறதுக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவராக இருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வழி மாறி போனால் கூட ஆண்டவர் உங்களை பின்தொடர்கிறவராக இருக்கிறார். ஆமே. மறந்தீரோ என்று சொல்லி அழுதேனப்பா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா. அவர் மறக்க மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, சொன்னதை நிறைவேற்றாமல் போகிற நாசியில் சுவாசம் உள்ள மனிதன் அல்ல. சொன்னதை சொன்னபடி சொன்ன காலத்தில் நிறைவேற்றுகிற ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். நிச்சயம் செய்வார். ஒருவேளை தாமதமாகலாம், அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, நிச்சயம் நடத்துவார். அவர் வார்த்தையில் ஒரு நாளும் பொய் உரையாதவர், அவர் வார்த்தையில் ஒரு நாளும் பிசங்காதவர், சொன்னதை ஒருபோதும் மாற்றாதவர், சொன்னதை சொன்னபடி செய்வார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். மனுஷன் மாறுவான், ஆண்டவர் மாற மாட்டார். தேவ ஜனமே, பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை, உனக்கு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நான் ஒரு தூதனை கட்டளையிட்டு நான் நேர்த்தியாய் நடத்துவேன். நம்ம செய்ய வேண்டியது சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்பா, நான் இங்கே போகணுமா போக வேண்டாமா, செய்யணுமா செய்ய வேண்டாமா, இதை நடத்தணுமா நடத்த வேண்டாமா, இதில் உமக்கு சித்தம் இருக்கிறதா இல்லையா, விசாரிங்க, செபிங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார்.